வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வித்யாஸ் குக்கிங் சேனல். நான் வித்யாலக்ஷ்மி. இன்னைக்கு உங்களுக்கு ஒரு அருமையான முட்டை வடா பாவ் ரெசிபி செஞ்சு காமிக்க போகிறேன். எக் வடா பாவ். இது ஒரு ரொம்பவே டேஸ்டி டிஷ். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணணும். முதல்ல என்ன பண்ணியிருக்கேன்னா, கடாயை காய வச்சுருக்கேன். மிதமான தீயில் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சதும் மெல்லிசாக நறுக்கி வச்சுருக்க வெங்காயம், இஞ்சி, பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கிட்டேன். இந்த வெங்காயம் வந்து லைட் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா வதக்குனேன். அடுத்து வந்து இதில் சீரகத்தூள், மிளகாய்த்தூள், கரம் மசாலா தூளை சேர்த்து இன்னொரு நிமிஷத்துக்கு வதக்கணும். இப்போ இதில் வேக வச்சு திருவி இருக்க உருளைக்கிழங்கை சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா வதக்கியிருக்கேன். இந்த உருளைக்கிழங்கில் தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கணும். இன்னொரு முறை நல்லா கலந்து வதக்கி நம்ம இந்த உருளைக்கிழங்கை அடுப்பிலிருந்து இறக்கி ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி நல்லா ஆற விட்டுடணும். இதுதான் மேல் மாவு அந்த வடா பாவுக்கு. நம்ம இதை ரெடி பண்ணி எடுத்து வச்சிட்டோம்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடுத்து வந்து நீங்கள் பஜ்ஜி மாவும் கரைச்சி எடுத்து வச்சுக்கணும். இந்த உருளைக்கிழங்குல நீங்கள் மல்லி தழையும் சேர்த்துக்கலாம். தட் இஸ் ஆப்ஷனல். நீங்கள் சேர்க்கலாம் இல்லை விட்டுடலாம். இப்போ நான் வந்து இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் எடுத்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். முட்டை வந்து இங்கே ஏற்கனவே வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். பஜ்ஜி மாவு தயார் பண்ணி வச்சுருக்கேன். ப்ரீவியஸ் ரெசிபீஸில் நான் பஜ்ஜி மாவு எப்படி தயார் பண்ணுறேன்னு உங்களுக்கு தெரியும். அந்த உருளைக்கிழங்கு கலவையும் நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ முட்டையை வந்து அரைபாகமாக நறுக்கியிருக்கேன். இப்போ இந்த உருளைக்கிழங்கு கலவையை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நான் அந்த முட்டையை வந்து உருளைக்கிழங்கு கலவை உள்ள ஸ்டஃப் பண்ண போகிறேன். ஸோ இப்போ பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக நான் ஸ்டஃப் பண்ணிவிட்டேன். இந்த மாதிரி நீங்கள் இந்த போண்டாவை தயார் பண்ணிடணும். பண்ணி எடுத்து ஒரு பக்கம் வச்சுடுங்க. நான் ஏற்கனவே உங்களுக்கு போண்டா மாவு எப்படி தயார் பண்ணுறதுன்னு நான் காமிச்சிருக்கேன். டீட்டெயில் ரெசிபியை காமிச்சிருக்கேன். அந்த ரெசிபியோட லிங்க் நான் போஸ்ட் பண்ணுறேன். அதுவும் நீங்கள் தயார் பண்ணி எடுத்து வச்சுடுங்க. ஸோ இப்போ வந்து மெல்லிஸாக இருக்கணும் இந்த உருளைக்கிழங்கு கலவை. நீங்கள் முட்டை மேலே கவரிங் கொடுக்கறது. நீங்கள் வந்து ரொம்ப ஹெவியாக கொடுத்தீங்கனாக்கா அது வந்து பெருசாகிடும். போண்டா நம்ம சுட்டு எடுக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும் வீட்டில். ஏன்னா இது வந்து கடைக்காரங்க வந்து பெருசு பெருசாக பண்ணலாம். பட் நம்ம வீட்டில் பண்ணுறப்போ இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ இப்போ வந்து இந்த நான் தயார் பண்ணி வச்சுருக்க போண்டா மாவில் இந்த முட்டையை தோச்சி நம்ம இப்போ சுட்டு எடுக்க வேண்டியது தான். இப்போ மிதமான தீயில் கடாயில் எண்ணெய் காய வச்சுருக்கேன். காய வச்சதும் இப்போது எண்ணெய் நல்லா காஞ்சதும் நிதானமாக இந்த போண்டாவை ஒன்று ஒன்றா அந்த எண்ணெயில் சேர்த்துருக்கேன். இது வந்து மீடியம் ஃப்ளேமில் நீங்கள் வறுத்து எடுக்கணும். எப்போவுமே எண்ணெய் காயிறப்போ ஸ்லோ ஃப்ளேமில் காய வைங்க, அப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வைங்க. இப்போ இந்த முட்டை போண்டா வந்து நான் 2 சேர்த்துருக்கேன். நிதானமாக அதை திருப்பி 2 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி திருப்பி நான் அதை வந்து நல்லா வறுத்து எடுத்தேன். இந்த ரெசிபியில் யூஸ் பண்ணியிருக்க பொருட்கள், அதோட மெஷர்மெண்ட்ஸ், டீட்டெயில்டாக ஒரு பிளாக் போஸ்ட், அதர் சோஷியல் மீடியா ஹேண்ட்லிங்ஸ், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டர் எல்லாமே வந்து லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ இருக்கும். இது ரொம்ப அருமையான முட்டை போண்டா ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்கள் இதை அப்படியே கூட சர்வ் பண்ணலாம். ரொம்ப நல்லா இருக்குது. அப்படியே கூட சாப்பிடலாம். நீங்கள் கெச்சப்போட வச்சு சாப்பிட்லாம். இது வந்து நான் வந்து வடா பாவ் தயார் பண்ணுற தொட்டு வடா பாவில் நான் வச்சு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள் இந்த முட்டை போண்டா ரெடி ஆயிடுச்சு. எண்ணெயிலேருந்து வடிகட்டி எடுத்து ஒரு பக்கம் வச்சிடலாம். 2 மினிட்ஸ்லேயே இவ்வளோ அருமையாக ரெடி ஆயிடுச்சு. இன்னொரு செட்டும் நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். இந்த ரெசிப்பியில் நீங்கள் ஒன்று கவனிக்க வேண்டியது இருக்குது. முட்டை இருக்கிற தொட்டு நீங்கள் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக அதை ஹேண்டில் பண்ணி நீங்கள் அதை வறுத்து எடுக்கணும் எண்ணெயில். நீங்கள் முட்டையை வந்து எண்ணெயில் சேர்க்குறப்போ அது வெடியறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் அதை வறுத்து எடுக்கணும். ஸோ இப்போ இந்த முட்டை போண்டா ரெடி ஆயிடுச்சுங்க. நான் இதை எடுத்து வடிகட்டி ஒரு டிஷ்யூ பேப்பர் மேலே போட்டு ஒரு தட்டில் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம வடா பாவ் தயார் பண்ணலாம். நான் முன்கூட்டியே வந்து உங்களுக்கு பூண்டு சட்னி அண்ட் மின்ட் சட்னி ரெசிபி காமிச்சிருக்கேன். அந்த பூண்டு சட்னி அண்ட் மின்ட் சட்னி வந்து இந்த வடா பாவில் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த பாவு வந்து பாதியாக நறுக்கி 2 சட்னியும் பூசியிருக்கேன். இப்போ வந்து இந்த தயார் பண்ண முட்டை போண்டாவை அந்த பாவில் வச்சு நான் பரிமாற போகிறேன். எல்லோரும் இந்த வீடியோ ரெசிபி பார்த்து என்ஜாய் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் இன்னும் ரெசிபிஸ் நான் போஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பேன். இந்த வீடியோ ரெசிபி நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணிங்கன்னா எனக்கு ஒரு தம்ஸ் அப் கொடுத்து உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணுங்கள். உங்களை அடுத்த புதிய ரெசிபியோடு நான் மறுபடியும் சந்திக்கும் வரை, திஸ் இஸ் வித்யாலக்ஷ்மி. Thank you so much for watching. Bye-bye.